அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, அரபிக் ப்ளஸ் வந்து இந்தியன் மெத்தடில். சரிங்களா? மஜ்பூஸை வந்து இப்படி தான் செய்வாங்க. முதல்ல வந்து சிக்கனை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தடவி கழுவிட்டு, அதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு பாத்திரத்தில் சிக்கன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடணும். அதுக்கப்புறமா வந்து 4 பீஸ் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா வந்து பிரியாணி இலை அது போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கோழி வந்து நல்லா வெந்துடும். இந்த மாதிரி தான் வந்து அரப் கண்ட்ரியில் வந்து மஜ்பூஸ் பிரியாணி செய்வாங்க. அந்த மெத்தடில் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம எப்படி சிக்கன் 65 செய்கிறோம் அந்த மெத்தடில் அந்த மாதிரி வந்து பாயில் பண்ணி இது பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணோன்னா கோழி இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான சிக்கன் 65 மசாலா செஞ்சுக்க வேண்டியதான். சரிங்களா? இது பாயில் பண்ண கோழியை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா, முதல்ல கறி முக்கால்வாசி வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஜூஸியாகவும் கிரில் சிக்கன் மாதிரி இருக்கும். இதோட தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் சூப் மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து கலந்துருக்கிற கலவை என்னென்னா, காஷ்மீரி சில்லி, சரிங்களா, அதுக்கப்புறமா சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் அரைச்ச மசாலா இதில் தடவிட்டு நம்மளுக்கு தேவைன்னா கேசரி பவுடர் வந்து இதில் போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வச்சோன்னா வந்து நல்லா ஜூஸியாக ஆகிடும். சரிங்களா? கொஞ்சம் வினிகர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இதில் போட்டுக்கிட்டோம்னா இது வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கலந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து இந்த கறியில் வந்து இந்த காரம், அதே மாதிரி உப்பு எல்லாம் வந்து போட்டு நல்லா கலந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour ஊறிட்ட பிறகு, சரிங்களா, ஊறிடுச்சுன்னா எண்ணெயில் வந்து பொரிச்சிட வேண்டியதான். அந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா அருமையாக இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. இது நம்ம என்ன பண்ணுவோம், நேராக டைரெக்டாக சின்ன சின்ன பீஸாக சிக்கன் கட் பண்ணி அதில் வந்து மசாலா போட்டுருவோம். இந்த டிஷ்ஷை வந்து இப்படி சுவைச்சு பாருங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வேலை அதிகம்தான், ஆனாலும் வந்து இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, அப்படியே கிரில் சிக்கன் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாதிரி. ஏன்னா இப்போ கோழி விலையும் கம்மியாயிடுச்சு. நம்ம வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கோழி வாங்கி நம்ம நல்லா மசாலா தடவி இந்த மாதிரி இது பண்ணோன்னா இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் வந்து மட்டனும் செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி தான் சிக்கனுக்கு பதில் மட்டன் போட்டு நம்ம மசாலா இதே போட்டுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி வந்து நம்ம மசாலா தடவி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும். சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். ஒரு ஆள் வந்து ஒரு அரை கோழியை சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன ஒரு இடத்துல கூட விடாமல் நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி நல்லா ஒரு பீஸையும் வந்து நல்லா மசாலா போட்டு தடவிட்டோன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து என்னங்க, ரொட்டி தான். சரிங்களா? வேறு எதுவும் இதை அடிச்சிக்கிறதுக்கு கிடையாது. ரைஸ் சாப்பிட்டா கூட ஓரளவுக்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து ரொட்டி தான். ரொட்டி ஒரு 1/2 கிலோ மாவு, சரிங்களா, அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சி அதில் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி ஆயில் தடவி மேலே விட்டுட்டோம்னா அருமையாக ரொட்டி வந்துடும். சின்ன சின்ன பீஸு பீடாவாக போட்டுட்டு நல்லா வந்து சப்பாத்தி இதில் வந்து தேய்க்க வேண்டியதான். தேய்ச்சிட்டு அப்படியே இப்போ தோசைக்கல்லில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான். சில பேர் வந்து இதில் எலக்ட்ரிக் இதுலேயும் செய்வாங்க, கேஸ்லேயும் செய்கிறது நல்லது தான். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த சிக்கன் ஃப்ரைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி 65ல் வந்து இது மாதிரி தொட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதே போல் வந்து நம்ம வந்து மைனீஸ் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். மைனீஸ் செய்கிற வழிமுறை என்னங்க, ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு எக்கு, ஆயில் போட்டு நல்லா மிக்சியில் அடிக்க வேண்டியதான். நல்லா மிக்சியில் அடித்தோன்னா அப்படியே வந்து ஒயிட் டிஷ்ஷாக வந்து வந்துடும்.
அந்த மைனீஸை வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது. அதில் கொஞ்சம் சால்ட்டு, நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்க வேண்டியது. நம்ம ஆயில் போட்டு எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ வந்து ஒயிட்டிஷாக வந்து மைனீஸ் ஆகும். நம்மளுக்கு தேவைன்னா அதிகமாக பயன்படுத்தி வேண்டாம், தேவையில்லைன்னா மைனீஸை குறைச்சிக்க வேண்டியதான். வேறு இருக்கிறது அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான கெச்சப்புங்க, நம்மளுக்கு எது என்ன சைட் டிஷ் தேவையோ அதை வச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு எத்தனை சப்பாத்தி ஹுபுஸ் தேவையோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் என்ன கேட்கலாம். அதே மாதிரி வந்து நம்மள வீடியோவை பார்க்குறாங்க, 100ல் வந்து 20% தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, 80% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். நீங்கள் எவ்வளோ உற்சாகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோ வீடியோஸ் நிறைய வரும். சரிங்களா? இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு மசாலா தடவி. இப்போ என்ன பண்ணோம், ஒரு பேனலில் ஆயில் போட்டுக்கிட்டு நல்லா மசாலா தடவி வச்சுருந்த இந்த கோழியை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதாங்க. பாருங்கள், உங்களுக்காக நாங்கள் சமைச்சு டிஸ்ப்ளே பண்ணுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து லெக் பீஸ் குவார்ட்டர் கோழியை வந்து ஃப்ரை பண்ணுறோம். ரொம்ப அதிகமாகவும் ஆயில் வந்து ஹீட் ஆகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான இதில் வந்து ஆயில் ஹீட் இருந்ததுன்னா இதில் வந்து நல்லா வந்து கோழி வந்து ஃப்ரை ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கங்க. மீடியமான இதில் வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கோழி வந்து நல்லா ஃப்ரை ஆகும். முதல்ல வந்து 75% வந்து இந்த கோழி வந்து பாயில் ஆகிடுச்சு, தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து அதோட டேஸ்ட்டு இன்னும் வந்து சுவை கூட்டுறதுக்காக இந்த காரம் இருக்காதுன்றதுனால நம்ம மசாலா தடவி இந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு தேவையானது வந்து என்ன அடிஷ்னலாக போட்டுக்கணுமோ போட்டுங்க. இதே வந்து சுவை நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு வந்து சாப்பிட தூண்டும். சரிங்களா? இதே மாதிரி வந்து ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறமா வந்து திருப்பி போட்டுக்கணும். இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபைனல் டெக்கரேஷன் இந்த மாதிரி கோழியை ஃப்ரை பண்ணியாச்சு. கெச்சப் இருக்குது, பெப்சி, 7up, அப்புறமா மைனீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹுபுஸ் இருக்குது, ரொட்டிங்க இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள், உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள்.